தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். 1 தெசலோனிக்கர் 2:13. உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுளின் வார்த்தை உண்மையாக அறிவிக்கப்பட்ட தெசலோனிக்கர் அந்த ஆண்டவரின் வார்த்தையில் முழுவதுமாக நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். ஆண்டவரின் வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே திருத்தூதர் பவுலால் அறிவிக்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தை தெசலோனிக்க மக்களின் உள்ளங்களிலே அது பதிக்கப்படுகிறது. அப்படி பதிக்கப்பட்ட அந்த வார்த்தை அவர்களிலே வேரூன்றுகிறது. வேரூன்றப்பட்ட வார்த்தையிலிருந்து நம்பிக்கை பிறப்பெடுக்கிறது. அது அவர்களின் வாழ்வை உருமாற்றுகிறது. அவர்களின் வாழ்விற்கு ஏற்ற ஒரு நம்பிக்கையை புகுத்துகிறது. எந்த திட்டத்தை அவர்களின் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த திட்டத்திற்காய் ஏங்கி நிற்கச் செய்கிறது. ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காய், ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்காய் அவர்கள் காத்திருக்கின்ற நிலையிலே அதை நோக்கி அவர்களின் நம்பிக்கை, உள்ளம், எண்ணம் எழுப்பப்படுகின்ற விதத்திலே அவர்கள் தங்களின் சிந்தனையை இட்டுச் செல்லுகிறார்கள். ஆண்டவரின் வார்த்தை அறிவிக்கப்பட்டு அது வேரூன்றப்படுகின்ற பொழுது எவ்வளவு ஆசீர்வாதமான திட்டங்களை, எவ்வளவு உண்மையாய் ஆண்டவருடைய விருப்பத்தை அவர்களின் வாழ்விலே உணர்த்தி கொடுக்கிறது, தெளிவுபடுத்துகிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தை ஆசீர்வாதமாய் எனக்கு அறிவிக்கப்படுகிறது. உம்முடைய வார்த்தையை நான் என்னுடைய காதுகளிலே கேட்கின்ற பொழுது அது என்னுடைய உள்ளத்திலே வந்து தஞ்சம் பெறட்டும். அப்படி அது தஞ்சம் பெறுகின்ற பொழுது என்னிலே வேரூன்றி என்னுடைய வாழ்வின் சிக்கலுக்கான, சவாலுக்கான தீர்வை அந்த வார்த்தை எனக்கு கொடுக்கட்டும். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.